We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. ഇവിടെ വന്ന പേരൻസിന്റെ വണ്ടിയിലാണ് കൊണ്ടുപോയത് ഹോസ്പിറ്റലിൽ. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் பெத்லஹேம் தனியார் நர்சிங் கல்லூரி இயங்கி வருகிறது. இங்கு கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 21 வயதான ஆன்சிஜி என்ற மாணவி 3ஆம் ஆண்டு நர்சிங் படித்து வந்தார். கல்லூரி வளாகத்திற்குள் இருக்கும் கல்லூரியின் ஹாஸ்டலில் ஆன்சிஜி தங்கி படித்து வந்தார். கல்லூரியிலும் ஹாஸ்டலிலும் மாணவர்கள் செல்போன் பயன்படுத்த கல்லூரி நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதியன்று சுதந்திர தின விழாவை கொண்டாட 14ஆம் தேதி இரவு மாணவ மாணவிகள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். அப்போது மாணவி ஆன்சிஜி பையில் மொபைல் போன் வைத்திருந்ததாக கல்லூரி முதல்வர் ஷீஜா அனைத்து மாணவர்கள் மத்தியில் வைத்துக் கொண்டு கண்டித்ததோடு அதட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாணவி ஆன்சிஜி அன்று இரவே கல்லூரியின் 3வது மாடிக்கு சென்று அங்கிருந்து கீழே குதித்துள்ளார். கை, கால் மற்றும் உடலின் பல பாகங்கள் முறிவு ஏற்பட்டு மாணவி உயிருக்கு போராடியபடி கிடந்துள்ளார். இதனை கண்ட கல்லூரி நிர்வாகத்தினர் மாணவியை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சுதந்திர தின விழா அலங்காரம் செய்தபோது தவறி விழுந்ததாக கூறி முதலுதவி சிகிச்சை பெற்றதோடு மாணவியின் பெற்றோருக்கும் இதே காரணத்தை தகவலாக கூறி வரச் சொல்லியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மாணவியின் பெற்றோர் மருத்துவமனைக்கு வந்து மாணவிக்கு ஸ்கேன் செய்து பார்த்தபோது பல இடங்களில் முறிவு ஏற்பட்டிருப்பதும் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் தெரிய வந்தது. இதனையடுத்து மாணவியை மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக மாணவியை திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மாணவி ஆன்சிஜி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடந்த ஆண்டு பெத்லஹேம் தனியார் நர்சிங் கல்லூரி ஹாஸ்டலில் தரமற்ற உணவு வழங்கியதால் மாணவர்கள் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கல்லூரி மாணவ மாணவிகள் போராட்டம் நடத்தினர். அப்போது மாணவி ஆன்சிஜி சக மாணவர்களை ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்தியதாகவும் அது குறித்து பேசியதாலும் கல்லூரி நிர்வாகம் அவரை வேண்டும் என்றே தொடர்ந்து டார்கெட் செய்து டார்ச்சர் செய்து வந்ததாகவும் மாணவர்கள் மத்தியில் கூறப்படுகிறது. അതിന് ഓട്ടോ വിളിക്കാൻ പറഞ്ഞിട്ട് ഓട്ടോ പോലും വിളിച്ചില്ല. ആരെയും മൈൻഡ് ചെയ്ത മിണ്ടാതെ നടന്ന് അടുത്ത് വീണ്ടും കൊച്ചുങ്ങളെ തലയിറങ്ങി വീണ് ഇവിടെ വന്ന പേരൻസിന്റെ വണ്ടിയിലാണ് കൊണ്ടുപോയത് ഹോസ്പിറ്റലിൽ. மாணவி உயிரிழந்ததை தொடர்ந்து அவரின் தாயார் சோனியா கருங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து கல்லூரி முதல்வர் மற்றும் நிர்வாகம் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் கல்லூரி முதல்வர் ஷீஜா தலைமறைவான நிலையில் போலீசார் அவரை தேடி வருகிறார்கள். பத்மநாபபுரம் சப் கலெக்டர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரும் சம்பந்தப்பட்ட கல்லூரிக்கு சென்று விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆன்சிஜி உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு முன்பு பேசியதாக கூறப்படும் ஆடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது. ശരി, നീ എന്തൊക്കെ പറഞ്ഞാലും നീ ഫോൺ എടുത്ത് തരൂലല്ലേ എന്ന് ചോദിച്ചു. ഞാൻ പറഞ്ഞു മാം എൻ്റെ ഫോൺ ഇല്ലെന്ന് പറഞ്ഞു. എന്നിട്ട് വീണ്ടും പറഞ്ഞു കൊടുത്തപ്പോൾ എനിക്ക് ദേഷ്യം വന്നിട്ട് ഞാൻ നല്ല സൗണ്ട് എടുത്തി പറഞ്ഞു, മാം ഇനിയും എൻ്റെ അടുത്ത് ചോദിച്ചാൽ ഞാൻ വീട്ടിൽ പോകുമ്പോൾ പാരൻസിൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞു കൊടുക്കും, നിങ്ങൾ അടുത്ത് അവരുടെ അടുത്ത് സംസാരിച്ചാൽ എനിക്കൊന്നും അറിയണ്ടെന്ന് പറഞ്ഞു. உடனே தேசத்தை எண்ணிட்டு போய் கதவு திறந்து எண்ணிட்டு போய் உயிரிழந்த மாணவி ஆன்சிஜிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என நெட்டிசன்கள் பலரும் மாணவிக்கு ஆதரவாக பதிவிட்டு ஜஸ்டிஸ் ஃபார் ஆன்சிஜி என்ற ஹேஷ்டேகை ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் நிதின் மற்றும் கல்குளம் செய்தியாளர் கண்ணன். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.